ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தி ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா பீட்ரூட் ஜூஸ். அது எப்படி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பீட்ரூட் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு சூப்பர் வெஜிடபிள். சாலிட் ஸ்டார்ட் பண்ணுற பேபிஸ்க்கும் இதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு எனர்ஜி ட்ரிங்காகவும் எடுத்துக்கலாம். இல்லை இப்போது நீங்கள் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த ஒரு ட்ரிங்க் நீங்கள் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் மந்த் டு 9th month நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே என்னங்கிறது ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம இந்த மாதிரி நிறைய ஹெல்த் அண்ட் ஈஸி ரெசிபி பார்க்க போகிறோம். பீட்ரூட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ இது பிகாஸ் இதில் வந்து ரிச் இன் அயர்ன், ரிச் இன் ஃபைபர், ரிச் இன் ஃபோலிக் ஆசிட், விட்டமின் A, C, B, அப்புறம் மெக்னீஷியம், பொட்டாசியம், சோடியம். ஸோ இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு டைஜஸ்ட் சீராக இருக்கும். அதே போல் அயன் நிறையா இருக்கிறதுனால நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து பேலன்ஸ் பண்ண யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தாண்டி நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் பீட்ரூட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இனிமேல் பீட்ரூட்டை ஸ்கிப் பண்ணாமல் அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸாவது எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க, நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரா பீட்ரூட் தான். ஸோ நம்ம இதை வந்து வேக வைக்கல. உங்களுக்கு ரா பீட்ரூட் பிடிக்கலன்னா நீங்கள் இதை பாயில் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த ஜூஸ் கன்சியூம் பண்ணலாம். பட் பாயில் பண்ணுறதை விட கேட்டிங்கன்னா ரா பீட்ரூட் தான் நல்லது. ஸோ நம்ம இப்போ அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு முழு பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி கழுவிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணியும் பண்ணலாம், இல்லாட்டி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு ஃபிக், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஃபிக் இதே ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஃபிக்கை வந்து பீசஸ் பண்ணி போடுங்க, இல்லாட்டி மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சது பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. ஸோ ஜூஸ் இன்னும் கொஞ்சம் வாட்டரே வேணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வாட்டரை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜூஸ் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் மூலமா ஜூஸை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இது போல் ஒரு ஸ்பூன் மூலமா நீங்கள் ஜூஸை செப்பரேட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ரா பீட்ரூட் பிடிக்கலனா இப்போ நம்ம சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் பாயில் பண்ணி இது போல் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த செடிமெண்ட்ஸை நம்ம ஒரு ஸ்கின் கேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஜூஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ எனக்கு அடிஷ்னல் ஸ்வீட்னஸ் வேணுங்கிறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் பீட்ரூட் ஜூஸ் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்கின் கேர் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற செடிமெண்ட்ஸை
உங்களோட ஃபேஸ்க்கு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டேன் ரிமூவ் ஆகும், உங்கள் ஃபேஸ் பிரைட்னஸ் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இதில் அந்த செடிமெண்ட்ஸோட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு லிப் ஸ்க்ரப்பாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். See you in the next video guys. Thanks and bye-bye.